குட் ஆஃப்டர்நூன் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு ஹாப்பி விஷயம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா வடபத்திர காளியம்மன் சொல்லிட்டு ஒரு காளியம்மன் கோவில் இருக்குது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க. சூப்பராக இருக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாகவே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா வருஷம் அந்த காளியம்மன் பண்டிகை வந்து போடுவாங்க. ஐ திங்க் தை மாதம்னு நினைக்கிறேன், இல்லை மாசி மாதம் வந்து போடுவாங்க. அப்போ போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காளியம்மன் கோவிலில் 4 மூலைகள் இருக்குங்கள, அந்த 4 மூலையில் ஒரு மூலையில் வந்துட்டு கெடா, பெரிய எருமை கெடா இருக்குது இல்லைங்க, அதை வச்சுட்டு ஒரே ஒரு வெட்டுங்க, அப்படியே வெட்டி அந்த கெடாவை அதில் போட்டு தள்ளி மண் போட்டுருவாங்கங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அந்த இதே ஸ்டார்ட் ஆகும். பொங்கல் வைக்கிறதா இருந்தால் இருக்கட்டும், அல்ல தேர் பவனியாக இருக்கட்டும், எதுவுமே ஸ்டார்ட் ஆகும். உங்கள் ஊர்லெல்லாம் அப்படியெல்லாம் உண்டா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வடபத்திர காளியம்மன் கோவிலுக்கு எத்தனையோ வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் நடக்க போகுதா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வந்து புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன், சாரி வியாழக்கிழமையா நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் கோடி கும்பாபிஷேகம் பார்த்தா கோடி புண்ணியம்னு சொல்கிறாங்க. அது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. எனக்குமே ஆசையாக தான் இருக்குது கோயிலுக்கு போகணுன்ட்டு. பட் ஆனால் தம்பி இறந்து நான் 1 இயர் ஆகாமல் கோயிலுக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா தானே நீங்கள் போகலாம், அம்மா மட்டும்தான் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாதான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.